திருமணங்கள் இன்னும் போயிருது, ப்ளஸ் திருமணமே நடக்கிறது இல்லை, ப்ளஸ் தடையாக இருக்குது. தாம்பத்திய சுகம் என்பது படுக்கை அறை, அது கரெக்டாக இருந்தாலே அந்த வீட்டில் கணவன் மனைவி. எனக்கு 10 பொறுத்து இருக்குது, எனக்கு திருமணம் பண்ணி வைங்க, ஏன் இந்த ஜாதகம் பொருந்தலை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வேறு மதத்தினர் தான் அவங்க லவ் பண்ணுவாங்க, காதல் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இது டைவர்ஸில் போயிருமா, பிரிவினையில் வந்துருமா. அந்த கணவனுக்கு மாற்று எண்ணங்கள், மாற்று ஏற்பாடுகள் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மகாகுரு ஆனந்த வாஸ்து நிபுணர் டாக்டர் பத்மா மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2000க்கு மேற்பட்ட திருமணங்களை மேட்ச் பண்ணி பரிகாரங்கள் சொல்லி வழிபாடுகள் சொல்லி நடத்தி முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அந்த பெருமை உங்களையே சாரும். வாஸ்து அப்படின்றது இந்த திருமணத்திற்கு முக்கியமான மிகப்பெரிய அளவுல ஒரு ரோல் வைக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருமணத்திற்கு அந்த வாஸ்து பொருத்தம் அப்படின்றது எப்படி மேம் பொருந்தது? முதல்ல குருவாழ்க குருவே துணை, தாய் தந்தை குருவை வணங்கி திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு உலக மக்கள் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்க வேண்டுகிறேன். ஜாதகத்தையும் தாண்டி வீட்டில் வாஸ்து இருக்கிறது 100% உண்மை. நம்ம இப்போ ஜாதகம் பார்த்து நிறைய திருமணங்கள் இன்னும் போயிருது, ப்ளஸ் திருமணமே நடக்கிறது இல்லை, ப்ளஸ் தடையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணால் அந்த வீட்டுக்கு போகிறோம். நம்ம அந்த வீட்டுக்கு போய் வாஸ்து பார்க்குறோம். அங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் எதுன்னா தென்மேற்கு பார்க்கணும். ஏன் தென்மேற்கு பார்க்கணும்னா அதுதான் படுக்கை சுகத்துக்கு உண்டான இடம். தென்மேற்கில் பெட்ரூம் வைங்க, கூவி கூவி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அது கணவன் மனைவி வாழும் இடம். தென்மேற்கு கரெக்டாக இருந்தால் தான் அந்த வீட்டில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதையும் தாண்டி ஜாதகத்தில் ரூல் நம்பர் 1 என்னன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. செகண்ட் விதி என்னன்னா 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் திசையோ புத்தியோ நடந்தால் அவங்களுக்கு அந்தரம் தான் சில காரியங்களை சீக்கிரமாக செய்யும். அப்போ அந்த காலங்கள்லயும் அது நடக்கும். என்ன நடக்கும்னா திருமணம் நிச்சயம் நடக்கும், திருமணம் ஒப்பந்தம் நடக்கும், ஒரு பெண் வீடு மாப்பிள்ளை வீட்டை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த திசை புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சம காலங்கள்ல நடக்கும். இப்போ இது 2வது விதி 3-11. இந்த 3-11 அப்படின்ற கூடிய அந்த இதை யாருமே சொன்னதில்லை. என்ன மேம் அந்த 3க்கும் 11க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 3ஆம் அதிபதினா என்னன்னா முயற்சி ஸ்தானம். செகண்ட் என்னன்னா தொலைத்தொடர்பு. நம்ம தொலைத்தொடர்பு எங்கிருந்து வருது? இந்த இன்னார் இடத்துல இன்னார் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, இன்னார் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வர்றது எதனால? தொலைத்தொடர்பு மூலம். அந்த 3ஆம் அதிபதியோ அல்லது திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ, இந்த சூட்சமும் அந்தரமும் சின்ன நாள் தான் நடக்கும். ஒரு 10 நாள் 12 நாள் ஒரு 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி நடக்கும்போது சடனா வேலை பார்த்துரு. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒப்பந்தமாகும். 3வது ரூல் என்னன்னா 3, 5, 7, 11 பாவங்களில் அமர்ந்த சுபருடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சம காலங்கள்ல பாவத்துல எந்த சுபர் அமர்ந்திருக்கிறாரோ, ஜாதகத்துல சுபர் அமர்ந்த திசை புத்தி காலத்தில் திருமணம் நடக்கும். இப்போ 4வது ரூல் தான் இந்த 12ஆம் அதிபதி. இதையும் தாண்டி தான் இந்த வாஸ்து. நீங்க 2000 மேற்பட்ட திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கீங்க. அப்போ இந்த 2000 திருமணத்திற்கும் 3ம் 11ம் அப்படின்றது மேட்ச் ஆயிருக்குது. மொத்தம் 4 ரூல் இருக்குதுங்கம்மா. அப்போ இதுல ஏதாவது ஒரு ரூல் தான் கண்டிப்பா அங்க நடந்திருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்டா பார்த்த ஒரு மலேசியாவில் போய் ஒரு ஜாதகம் பார்த்ததுல என்னன்னா 12ஆம் அதிபதி சூட்சம காலத்தில் அவங்களுக்கு நிச்சயமாயிருக்குது. அப்போ சூரியன் அவங்களோட சுக்கிரன் மேல பயணிக்குது. அந்த கோச்சார சூரியன் அவங்க சுக்கிரன் மேல பயணிக்கும் போது மனைவி அமையறா. ஒரு ஜாதகத்தை எடுத்து ஏன் அமைஞ்சுது, எதனால இவங்களுக்கு ஒப்பந்தமாச்சு, எதனால இவங்களுக்கு நிச்சயமாச்சுன்னு நாங்கள் ஆய்வு பண்ணுவோம். அந்த ஜாதகத்தை அதோட விட மாட்டேன், நான் அதை ஆய்வுக்காக வச்சுட்டு இருப்பேன். வாஸ்து என்ன சொல்றதுன்னா வடமேற்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், தென்மேற்குல கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த வீட்டு பையனுக்கோ அந்த வீட்டு பொண்ணுக்கோ திருமணமாகி அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் என்பது படுக்கை அறை என்பது தென்மேற்கு மூலை. அது கரெக்டாக இருந்தாலே அந்த வீட்டில் கணவன் மனைவி கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம லீஸ்க்கு இருக்காங்க அப்படின்றவர்களுக்கும் இந்த இது எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ நம்மளுடைய கன்னி மூலை அடுத்தவங்களுடைய வாயு மூலை பெட்ரூமா இருக்கும். நிறைய அப்பார்ட்மெண்ட்லையும் பாருங்க, இண்டிவிஜுவல் வில்லாவிலையும் பாருங்க, கீழ் ஃப்ளோர்லேயே ஒரு 4 வீடு லைனாக கட்டி விட்டுருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் இவங்களுக்கு இடம் இல்லை. அந்த ரூமை அடுத்த காம்பவுண்டு ஆக்குபை பண்ணி இருக்குது. அப்போ அவங்க உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு அது அக்னி மூலை. ஆனால் இவங்களுக்கு அது என்னவாகுது,
தென்மேற்கு மூலையாகுது. அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு நீங்கள் வீடை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பையனுக்கு திருமணம் ஆகும். இது வாஸ்துப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். திருமணத்துக்கு வடமேற்கு மூலை கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு மருமகள் வரணும்னா வடக்கு சரியாக இருக்கணும். வடக்கில் ஏதாவது குற்றம் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ வாஸ்துங்கிறது மிகப்பெரிய திருமணத்துக்கு பொருந்துது. அதே மாதிரி ஜாதக ரீதியா வந்து திருமணத்திற்கு பொருத்தங்கள் இருக்குதா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியா இருக்கு. எந்த மாதிரியான பொருத்தங்கள் இருந்தா அது சரிவர இருக்கும்னு இருக்கு? எனக்கு 10 பொருத்தம் இருக்குது, எனக்கு திருமணம் பண்ணி வைங்க, ஏன் இந்த ஜாதகம் பொருந்தல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. 10 பொருத்தம் மட்டுமே ஒரு திருமணத்துக்கு கரெக்டுன்னு சொல்ல முடியாது. கட்ட பொருத்தங்களை பார்க்கணும். பெண்ணோட கட்டத்தில் ராகு எங்கே இருக்காரோ அதே ஆணோட கட்டத்தில் அதே வீட்டில் இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிடும். அதனால ராகுக்கு எதையும் பார்ப்போம், விருட்சம்னு ஒன்று இருக்குது அதில் அதையும் பார்ப்போம், லக்ன பொருத்தம் பார்ப்போம். 10 பொருத்தம் தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீ தீர்க்கம், யோனி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேதை, இந்த 10 பொருத்தமும் 10 பொருத்தம் இருந்தாலுமே 10 பொருத்தம் தேவையே இல்லை. அதில் 4 பொருத்தம் போதும். அதுலேயும் 3 பொருத்தம் முக்கியமாக போதும். என்ன போகுதுன்னா ரஜ்ஜு, வேதை, யோனி தான் ஒரு தாம்பத்தியத்துக்கான ஒரு இது. ரஜ்ஜு வேதைங்கிறது திருமாங்கலை, பெண்ணோட திருமாங்கலை. இந்த மாதிரி இந்த 3 பொருத்தம் இருந்தால் மட்டுமே நான் ஓகே சொல்லிடுவேன். 10 போடுவேன் கீழே, அதில் மேலே 3 போடுவேன். அப்புறம் கட்ட பொருத்தம் பார்த்தா கட்ட பொருத்தம் கரெக்டாக இருந்தால் ஓகே நீங்கள் செய்யுங்க. அதனால தான் திருமணம் நடந்ததற்கு பின்பு அவர்களுக்குள்ள வந்து நிறைய முரண்கள் ஏற்படுது. முதல் மெயின் கட்ட பொருத்தம் பார்க்கணுங்கம்மா. 3 பொருத்தம் கட்டாயம் இருக்கணும். இந்த 3 பொருத்தம் இல்லைன்னா செய்யவே கூடாது. இல்லை பொருத்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தணும். லக்ன பொருத்தம், அதாவது பெண்ணோட லக்னம் 1ஆ இருந்தால் பையனோட லக்னம் 6ஆ இருந்தாலும் 8ஆ இருந்தாலும் 12ஆ இருந்தாலும் வேண்டான்ட்டுருவேன். ஆனால் இது மாதிரி 6, 8, 12 லக்னம் இருந்தாலும் இந்த பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஆணோட நட்சத்திரம் 8வது நட்சத்திரமா இருந்தால் கண்ணை மூடிட்டு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பொருத்தம் கரெக்டாக இல்லைன்னா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு ஜாதகம் பார்க்கணும். அந்த மாதிரி நல்ல முறையாக பார்த்து அவங்களுக்கு ஆய்வு பண்ணி கொடுக்கணும். அதனால தான் இவ்வளவு காலங்களும் பார்த்த ஜாதகங்கள் பொருத்தம் பார்த்தது இதுவரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல, இதுவரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் எனக்கு வந்ததில்லை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது கலப்பு திருமணம் அதிகமாக இருக்கு. கலப்பு திருமணம் நடக்கிறவங்களுக்கு இந்த வாஸ்து அப்படின்றது அந்த ஜாதக ரீதியாக வந்து அது பொருத்தம் இருக்குதா? அப்படி இருந்தா என்ன மாதிரியான ரோல் வந்து அந்த வாஸ்து அப்படின்றது வைக்குது? ராகு தான் வந்து வேறு மதத்தை நம்ம திருமணம் செய்யற மாதிரி அவங்க ஜாதக கட்டத்தில் காட்டுது. அந்த ராகுவின் ஆளுமை எங்க இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலையில் இருக்குது. அப்ப தென்மேற்கு மூலை கட்டானா கண்டிப்பா வேறு மதத்தினர் தான் அவங்க லவ் பண்ணுவாங்க, காதல் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. காதலே பண்ணலினாலும் வேறு மதத்தினர் பொண்ணு கேட்டாங்கன்னா பரவாயில்ல, பெரிய இடமா இருக்குது, நமக்கு தகுந்த இடமா இருக்குது அப்படின்னு ஆயுதப்பன் மனம் மாறி அந்த ராகுங்கிற இடம் தென்மேற்கு மூலை கட்டா இருந்தா அந்த மாதிரி செய்வாங்க. ராகுக்கு தான் இதுக்கு முக்கிய புள்ளி வகிக்குது. எதுக்கு? வேறு மதத்தினர் திருமணம் பண்றதுக்கு. இப்போ கேதுங்கிற ஆக்குபை பண்ற இடம் எதுன்னா வடமேற்கு. வடமேற்கு கரெக்டாக இருந்தால் ஒருவனுக்கு நல்லா திருமணமாகும். வடமேற்கு கரெக்டாக இருந்தால் ஒருவனுக்கு நல்ல மருமகள் அமைவா, நல்ல மருமகன் அமைவா. வடமேற்கு கரெக்டாக இருந்தால் நல்ல திருமணம் அமையும். எல்லாமே வந்து வடமேற்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராகு தான் இது மெயின் பாயிண்ட். அதர் கேஸ்ட் உள்ள வர்றதுக்கு காரணம் ராகு. இப்போ ராகுவின் ஆளுமை எங்க இருக்குன்னா தென்மேற்கு மூலையில். தென்மேற்கு மூலை 90 டிகிரியில் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது அந்த 4, 10 அப்படின்றது 7 உடன் சேருது அப்படின்றது கண்டிப்பா அந்த ஆய்வுல வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா? ஏன் அதை முன்பே வந்து கணிச்சு சொல்ல மாட்டேங்க அப்படின்றத இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மை செய்வேன். இந்த கட்டத்தில் என்ன இருக்குதோ, லக்னாதிபதி 11ல் உட்காந்துருந்தா உங்களுக்கு 2 தாரன்னு சொல்லிடுவேன். 4ம் 10ம் கனெக்ட் ஆனால் 7ஆம் அதிபதியோட கண்டிப்பாக அது டைவர்ஸ் முடியும். அப்போ நான் முதலே சொல்லிடுவேன், இது 4, 10 கனெக்ட் ஆகுதுமா, உங்களுக்கு 2 வருடையும் வாக்குவாதத்தால் பிரிவினை வர்ற மாதிரி இருக்குது, வேற ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு நான் உண்மையை சொல்லிடுவேன். நான் இந்த முன்னோர்கள் சொன்னது எந்த கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லிடு அப்படிங்கிற ஒரு வாக்கு தான் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் சொல்லிடுவேன். அந்த கனெக்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பொருத்த மாட்டேன். நான் வேற ஜாதகம் பார்க்கலாம். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இது டைவர்ஸில் போயிருமா, பிரிவினையில் வந்துருமா, அந்த ஜாதகத்தை நான் செய்யவே விட மாட்டேன். இருந்தாலும் பல ஜோதிடர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, காரணம் என்னவா இருக்கும் நீங்க? உங்கள் திருப்திக்கு ஜாதகம் சொல்கிறது. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து உங்கள் ஜாதகத்தில் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகும். ஆனால் அடுத்த மாதமே கல்யாணம் ஆகும்னு சொன்னால் எப்படி இருக்குது? அப்படி சொல்லி ஜாதகம் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஜோதிடர் பார்த்தாருங்க 2 மாதத்தில் கல்யாணம் ஆகுனாங்க, 2 வருஷம் சின்ன ஆகலைங்க, இப்படி தான் நிறைய சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்யோன்யம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா அந்த தென்மேற்கு அப்படின்ற மூளை வந்து சரியா இருக்கணும் அந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கள்ள தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போ அந்த தென்மேற்கு நல்லா இருந்தும் அவர்களுக்கு அந்த பிரிவினை உண்டு பண்ணுவதற்கு காரணம் என்ன? இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு பழனியில் ஒரு வீடு போய் பார்த்தோம். 10 வருஷம் இந்த வீடு கட்டி 10 வருஷம் எங்கள் வீட்டுக்கார் நல்லா தான் இருந்தார். ஆனால் இப்போ வந்து இந்த தென்மேற்கு மூலையில் தான் கணவன் மனைவி படுக்கை பெட்ரூமாக வச்சுக்கிறோம். அவர் வந்து கட்டளை தூக்கி எப்போ ஹாலில் போட்டு படுத்தாரோ அன்னிலிருந்து அவரை புத்தி மாறி போச்சு அப்படின்னு. அப்போ ஹாலில் படுக்கக்கூடாது. அந்த காலத்தில் ஒரே ரூம் இருந்து அந்த ஒரே ரூமில் எல்லாம் படுத்தோம், சமைச்சோம், சாமி கும்பிட்டோம், அது வேற விஷயம். இப்போ பெட்ரூம்னு ஒன்று வந்துருச்சுன்னா பெட்ரூம் கட்டிட்டீங்கன்னா அந்த பெட்ரூமில் தான் படுக்கணும். பெட்ரூம் மட்டும் வெளியே வந்து படுக்கும் பொழுது அந்த
அந்த கணவனுக்கு மாற்று எண்ணங்கள், மாற்று ஏற்பாடுகள் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நாள் எங்க படுத்திருந்தீங்க, இப்போ எங்க படுத்திருக்காரு, இதுதான் கேள்வி, நான் கேட்ட கேள்வி. ஆமா, ஒரு 10 வருஷ காலம் பெட்ரூம்ல தான் படுத்திருந்தாரு. 1 வருஷம் 1.5 வருஷமா வெளியே கட்டல் போட்டு தான் படுத்துட்டு இருக்காரு. ஹாலில் கட்டல் போட்டு படுக்கவே கூடாது. படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு மாறுது. ஒரு வாஸ்து எங்க வேலை செய்யுதுன்னா நல்லா தூங்குறப்பதான் வாஸ்து வேலை செய்யுது. தூக்கமே இல்லாத வீடுனா அந்த வீட்டுல வாஸ்து குறை இருக்குன்னு அர்த்தம். அப்ப தென்மேற்கு மூலையில கணவன் மனைவி, வீட்டு தலைவனும் அங்கதான் தூங்கணும். மனைவி போய் அங்க படுக்கலினாலும் கணவன் அங்கதான் படுக்கணும். வீட்டு குடும்ப தலைவன் அல்லவா, அவன் அங்கதான் படுக்கணும். அதை செய்யாம இஷ்டத்துக்கு படுக்கிறது, இஷ்டத்துக்கு அதாவது அந்த ரூமை விட்டு வடமேற்கு ரூம் யாருக்குன்னா குழந்தைகள், விருந்தினருக்கு. இந்த மாதிரி தான் வாஸ்துல செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை விட்டு போட்டு மாத்தி படுக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி வரும். இது கண்டினியூவா அது செய்யும் போது அந்த சூழல் ஆமா வரும். 1 வருஷம் 2 வருஷம் இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் பின்பு இருக்குமா மேம்? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதை வாஸ்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசணும். அவங்களை கொண்டு திருப்பியும் அந்த அதே ரூம்ல 2 பேர் படுக்க வச்சோம்னா அந்த வீட்டுல பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு வீட்டில் இந்த தென்மேற்கு மூலையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன, இருக்கக்கூடாத விஷயங்கள் அந்த இடத்துல என்ன? ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற ஸ்டாக் எல்லாம் கொண்டு தென்மேற்கு ரூமில் போட்டு வச்சிருந்தாரு. அது ஒரு வீடு வாஸ்து பார்த்தேன் நாங்கள். அப்போ நான் சொன்னேன், இந்த ரூம் வந்து கணவன் மனைவிக்கான ரூம்பு. இந்த ரூம்பை வந்து ஸ்டாக்லாம் வைக்காம, ஸ்டாக் வைக்க வேண்டிய இடம் எதுன்னா வடமேற்கு. அங்கே வச்சா தான் ப்ரொடக்ஷன் பண்ணுற பொருள் வந்து விற்பனைக்கு போகும். அந்த இடத்துல நீங்கள் படுங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், தூக்கம். அப்புறம் பீரோ வைக்கணும், நிதிஸ்தானம். பீரோவை வச்சு பீரோவுக்குள்ளே பணம் காசுகள் வச்சும் எடுக்கும். பீரோவை அங்கே வச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் செய்ய வேண்டியது தான். அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் லாப்ட் இருந்ததுன்னா அதில் வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் நீங்கள் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். மற்ற எந்த ரூம்லையும் வெயிட் போடுறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அட்டாளி மேலே லாப்ட் மேலே வைக்கிறது ரொம்ப ரொம்ப அது ஸ்பெஷல் அந்த ரூம். தென்மேற்கு மூலையில் ஜன்னல் இருக்கக்கூடாது, மேற்குலையும் இருக்கக்கூடாது, தெற்குலையும் இருக்கக்கூடாது. ஒரு ரூம் சதுரமாக இருந்துச்சுன்னா அந்த ரூம்லேயே உச்சப்பகுதியில் மட்டும் ஜன்னல் வைக்கணும், நீச்ச பகுதியில் ஜன்னல் வைக்கக்கூடாது. இப்போ தென்மேற்கு மூலைன்னு எடுத்துக்கோங்க. தென்மேற்கு மூலையில் தெற்கு சார்ந்த தெற்குலையும் மேற்கு சார்ந்த தெற்குலையும் கண்டிப்பாக ஜன்னல் வரக்கூடாது. ஜன்னல் வந்துச்சுன்னா இவங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாம் விரைய செலவாகவே போகும். ஜோதிட வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள். 5 விதமான வகுப்பு. என்னென்ன வகுப்புனா பாரம்பரிய ஜோதிடம், வாஸ்து, பஞ்சபட்சி, ஹோரை, எண்கணிதம். இதை 5 கிளாஸாக எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றிம்மா. நன்றிம்மா, நல்லதே நடக்கும்.